சாம்சங்லேருந்து கேலக்ஸி A14 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக வருது. இந்த கேலக்ஸி A14ல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மோல ஃப்ரெண்ட்ஸ்க்கு டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.6 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள ஒரு LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக வருது. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனால் வந்து பெசல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதுவே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 700 அப்படிங்கிற 7 நானோமீட்டர் ப்ராசர் கொடுக்குறாங்க. இது கார்டஸ் A76 கோர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிற 2.2 GHz ப்ராசர் மாலியோட G57 MC2 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக ப்ராசரோட ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இது 71வது ரேங்க் வருது. அதாவது சி கிரேட் ப்ராசராக கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்த ஃபோனை பற்றி பேசும்போது ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸும் மிட் செட்டிங் கேம்ஸ் வரையும் விளையாடலாம். இந்த ஃபோன் வந்து 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷனில் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ RAM இன்டர் ஸ்டோரேஜில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. 1TB வரையும் எக்ஸ்டர்னல் பண்ணலாம். இது டெடிகேட் சிம் ஸ்லாட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் டைம் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோன் Android 13 OSல 1UI 5.0 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பேசலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சரும், மூணாவதாக 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சரும் கொடுக்குறாங்க. மற்றபடி செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.0 ஆப்பர்ச்சரில் தராங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. இது இப்போ 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. மேலும் இந்த ஃபோனுக்கு 5Gக்கான SANC சப்போர்ட் தராங்க. இது இப்போ டியூல் 4G VoLTE டியூல் பேண்ட் வைஃபை மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதே பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 30 வாட்க்கான சார்ஜிங் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ 15 வாட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனோட விலை வந்து ஒரு 15000 செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஃபோன் லான்ச் ஆனோட என்ன ப்ரைசிங் கொண்டு வராங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பட்ஜெட்டில் வந்து ஒரு சாம்சங்கோட 5G ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி ஒரே லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் இந்த முக்காக மற்ற வீடியோ நன்றி, வணக்கம்.